வணக்கம். தேவர்களின் முறையீட்டை கேட்டதும் அதை குறித்து பிரம்மதேவன் பெருமூச்சு விட்டு சிறிது நேரம் வெகு தீவிரமாக ஆலோசித்தார். பிறகு அவர் தேவர்களையெல்லாம் தம்மோடு அழைத்து கொண்டு திருமாலின் உறைவிடமான வைகுண்டத்துக்கு விரைந்து சென்றார். வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவின் மாளிகை பல ரத்தின கற்களால் ஒளிவீசி கொண்டிருந்தது. அந்த வைகுண்ட வாசலின் மாளிகையை ஒரு முறை பார்த்தவர்கள் சற்றும் அலுப்பு சலிக்காமல் அதிக ஆர்வத்தோடு மீண்டும் மீண்டும் அதையே வைத்த கண் வாங்காமல் பார்க்கும்படியாக கவர்ச்சி அங்கு குடிக்கொண்டிருந்தது. அந்த வைகுண்டத்தில் பாம்பரசரான ஆதிசேஷன் மீது மகாவிஷ்ணு வீற்றிருந்தார். திருமாலின் பக்கத்தில் அவர் பத்தினியான லக்ஷ்மி தேவி வீற்றிருந்தார். திருமாலை அனைத்து தேவர்களும் அநேக முறைகள் சிரம் தாழ்த்தி வணக்கம் செலுத்தினார்கள். பிறகு அவர்கள் அப்பெருமானை நோக்கி, தாமரை கொடியை நாபில் உடைய பத்மநாபரே, உமக்கு நமஸ்காரம். தேவர்கள் மேலும் விஷ்ணுவை பலவிதமாக நமஸ்கரித்தனர். அவர்களுடைய வழிபாடுகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணுவும் புன்னுருவல் பூத்த வண்ணம் அவர்களை நோக்கி கூறினார், நான்முகனே, தேவேந்திரனே, நீங்கள் எதற்காக ஏராளமான தேவர்களை எல்லாம் திரட்டிக்கொண்டு என்னிடம் வந்திருக்கிறீர்கள்? நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நானோ மிகவும் அஞ்சி நடுங்கிய ஊம கொட்டான் போல் மேருமலையின் குகைக்கு பறந்து சென்று அங்கே நாள்தோறும் பயமின்றி படுத்துறங்குகிறேன். ஆனால் அங்கே அயர்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் போது சூரபத்மனுக்கு பயந்து நாலா இடங்களிலும் சுற்றி திரிவது போல கனவு கண்டு திடுக்கிட்டு விழுந்தெழுகிறேன். பிறகுதான் அது மேருமலை என்பது தெரிந்து பயத்தை விடுகிறேன். சூரன் என்ற பெயர் என் செவிகளில் விழுந்தாலே போதும் என் உள்ளம் கிடுகிடுவென நடுங்குகிறது. பரமசிவன் நமக்கு புகலிடமாக நம்மை பாதுகாத்து கொள்ளும் விதத்திலேயே மேருமலையை உண்டாக்கி இருக்கிறார் என்றார். இவ்வாறு பெருமாள் கூறியதும் நைமிசாரண்ய முனிவர்கள் அவரை நோக்கி, மாபெரும் அறிவாளியான சூதரே, மேருமலை தேவர்களுக்கு புகலிடமாகவும் அசுரர்களால் புக முடியாததாகவும் விளங்கும்படி பரமசிவன் ஏன் செய்தார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். ஆதி பிரம்ம கல்பத்தில் ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கால நியதியால் மிகவும் கோரமான யுத்தம் மூண்டது. அச்சமயம் யுத்த களத்தில் அசுர படைக்கு முன் நிற்க மாட்டாத தேவர்கள் பயந்தோடினார்கள். அப்போது தேவர்கள் அனைவரும் மேருமலையை அடைந்து அங்கு கோயில் கொண்டிருந்த பரமேஸ்வரனை நாடி தஞ்சமடைந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து அங்கும் பலசாலிகளான அசுரர்கள் வந்து தேவர்களை துன்புறுத்த தொடங்கினார்கள். அதை பார்த்ததும் சிவபெருமானுக்கு எல்லை கடந்த கோபம் ஏற்பட்டு விட்டது. அவர் அசுரர்களை சபித்தார். அடே அசுர சிகாமணிகளை, இங்கு வந்து என்னிடம் தஞ்சமடைந்து என்னை சார்ந்திருக்கும் தேவர்களை துரத்தி வந்து அவர்களை இங்கும் துன்புறுத்த துஷ்டர்களான நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். அதனால் இதே தேவர்களால் நீங்கள் துன்புறுத்தப்பட்டு தோல்வியை அடைவீர்களாக. சுபாவத்திலேயே துன்மார்க்கர்களான உங்கள் அசுர இனம் முழுவதும் யாகங்களில் அபர்பாதம் கிடைக்காமல் வாதி வருந்தி கடப்பீர்களாக. உங்களுடைய இந்த நடவடிக்கையினால் நீங்கள் நிந்திக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவர்களுக்கு புகலிடமான இந்த மேருமலை உங்கள் கண்களுக்கு புலப்படாமலே இருக்கட்டும். உங்களுக்கு நான் அளித்திருக்கும் இந்த சாபத்துக்கு நானே மன்னிப்பு அளிக்க முன் வந்தாலும் இந்த மேருமலையின் சிகரம் உங்கள் கண் பார்வைக்கு தெரியாமலே போகட்டும். அதையும் நான் மன்னித்தாலும் இந்த மேருமலையின் மீது ஏறி செல்வதற்கே உங்களுக்கு மனதில் விருப்பம் இல்லாமல் வெறுப்பு உண்டாகட்டும். இது என்னுடைய ஆணை. உலகத்தில் இயற்றப்படும் வேள்வி அபர்பானங்கள் முழுவதற்கும் தேவர்களே முக்கிய பங்காளி ஆவார்கள். திருமால் முதலான தேவர்கள் அனைவரும் எக்காலத்திலும் வேத மந்திரங்களோடு ஓமங்கள் வளர்த்து சிறந்த யாகங்களை செய்து வருவார்களாக. தேவர்கள் சிறிதும் செருக்கற்றவர்களாக விளங்குவார்களாக. பகைவர்களை வென்று தேவர்கள் என்னுடைய உத்தரவின் பேரில் சகல திக்குகளிலும் நடனமாடுவார்களாக. இதேபோல் அசுரர்களிலும் எவன் ஒருவன் என்னை பக்தி சிரத்தையுடன் வழிபடுகிறாரோ அவருக்கு மட்டும் என்னுடைய ஆக்னையினால் வெற்றி உண்டாகட்டும். இதை தவிர வேறு எந்த விதத்திலும் அசுரர்களுக்கு வெற்றி கிட்டாது என்று உலகை காக்கும் உமாபாங்கன் கூறினார். ஆகையால் தான் அச்சம் ஏற்படும் காலங்களில் எல்லாம் அமரர்கள் அனைவரும் மேருமலை குகைக்கு வந்து அங்கே தங்கி வசித்து வருவதையே வழக்கமாக கொள்கிறார்கள். பிரம்மா முதலான தேவர்களை நோக்கி திருமால் தொடர்ந்து கூறினார். நான்முகனே, இப்போது என்னை நாடி இந்த வைகுண்டத்திற்கு தேவர்களான நீங்கள் அனைவரும் வந்து கொண்டிருப்பதை என் ஞான திருஷ்டினால் அறிந்து உடனே நான் மேரு குகையிலிருந்து புறப்பட்டு வேகமாக இங்கே வந்து சேர்ந்தேன். அசுரர்களுக்கு பரமேஸ்வரனிடமிருந்து வாய்க்கும் வர
வலிமைகளால் அவ்வசுரர்கள் மூலம் தேவர்களான நமக்கு தொல்லைகள் தொடர்கின்றன. அப்போதெல்லாம் நாம் மேருமலை குகைக்கு ஓடி வசித்து வருவதும் வழக்கமாகிவிட்டது. எனவே அமரர்களான நம்மால் இப்போது அந்த அசுர கூட்டத்தினரை வென்று அளிக்க முடியாது. நஞ்சுண்ட பெருமானும் உலகத்துக்கு நன்மை ஊட்டுபவருமான அந்த பரமசிவனாலேயே அது முடியும். முன்பொரு சமயம் திரிபுரர்களாக பிறவி எடுத்திருந்த இம்மூன்று அசுரர்களும் தேவர்களாகிய நமக்கு தொல்லைகள் கொடுத்து வரும்போது நம் மீது கருணை கொண்ட அந்த பரமேஸ்வரன் தான் தன் புன்சிரிப்பினால் அத்திரிபுரர்களை சுட்டொழித்து திரிபுரந்தகர் என்னும் திருநாமத்தையும் பெற்றார். ஆகையால் சூரபத்மனையோ தாரகனையோ சிம்மமுகனையோ கொன்றொழிப்பதற்கு அந்த சர்வேஸ்வரனை தவிர வேறு எவரால் தான் இயலும். அதனால் சகல உலகங்களையும் சங்காரம் செய்யக்கூடிய அந்த சிவபெருமானை நாம் வணங்கி வழிபட்டு அன்போடு அரும்பெரும் தவத்திலும் ஈடுபடுவோம் என்றார். பிறகு நாராயணனான திருமால் அங்கு குழுமியிருந்த தேவர்கள் அனைவரோடும் பரமேஸ்வரனை வணங்கி பக்தி சிரத்தையோடும் ஜபம் முதலானவற்றால் ஆதாரணை செய்தார். ஆண்தோலை மேலாடையாக அணிந்து கொண்டும் ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிந்து கொண்டும் திருநீரை பூசிக்கொண்டும் ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை பக்தி பூர்வமாக உச்சரித்த வண்ணம் சகல உலகங்களுக்கும் நாயகரான பரமேஸ்வரனை குறித்து ஒருமைப்பட்ட மனதுடன் தியானித்து ஜபம் செய்தார். பிரம்மா, தேவேந்திரன், அக்னி தேவன் முதலான திக்பாலர்கள், தேவர்கள், ரிஷிகள் ஆகிய அனைவரும் அதுபோலவே அந்த சதாசிவ பெருமானை மனதில் இருத்தி தியானித்து நீண்ட நாட்கள் தவம் புரிந்து வந்தார்கள். அவ்வாறு தவம் புரிவதில் அவர்களுக்கு பல காலம் கழிந்தது கூட தெரியவில்லை. அவர்களுடைய தவத்தை கண்டு மனம் பூரித்த மகேஸ்வரன் நந்தி தேவரின் கரத்தை பற்றி கொண்டு யானை தோலை உடுப்பாக அணிந்த திருக்கோலத்தோடு அவர்களுக்கு காட்சி அளித்தார். உடனே நாராயணர் முதலான தேவர்கள் அனைவரும் பசுபதியான பரமேஸ்வரனின் திருவுருவத்தை கண்ணார கண்டதில் ஆனந்த பரவசம் அடைந்து மெய்சிலிர்க்க அவரை பலவாறாக நமஸ்கரித்தனர். சிவபெருமான் தன் புன்சிரிப்பின் பேரொளியினால் சகல திசைகளிலும் இருந்த இருளை நீக்கிய வண்ணம், பரந்தாமரே, நான்முகனே, இந்திராதி தேவர்களே, நீங்கள் எதை கருதி என்னை குறித்து நீண்ட காலம் தவம் புரிந்து வந்தீர்கள்? சொல்லுங்கள், உலகில் என் தரிசனம் பயன் தராமல் போகாதல்லவா என்றார். தேவர்களுக்கெல்லாம் தேவனே, உம்மிடமிருந்து மகத்தான வரங்களை பெற்றிருக்கும் சூரபத்மன் முதலான அசுரர்கள் எங்களுக்கு சதா காலமும் தொல்லைகளையே கொடுத்து வருகிறார்கள். எனவே உம்மை தவிர எங்களுக்கு வேறு கதி இல்லை. சூரபத்மன், சிம்மமுகன், தாரகன் என்று 3 அசுர சகோதரர்களும் வரங்களின் வலிமையால் எங்களை எதிர்த்து வென்று எங்களுடைய பதவிகளையும் பறித்து கொண்டு விட்டார்கள். அவர்களுக்கு பயந்து ஓடி வந்து உம்மை சரணடைந்திருக்கும் எங்கள் மீது நீங்கள் கருணை காட்டி எங்களை காப்பாற்ற வேண்டும். அந்த அசுர கூட்டத்தை வென்று அளிப்பதற்கு உம்மை தவிர தகுதியானவர்கள் வேறு யாருமே தேவர்களுக்கு இடையில் இல்லை என்று கூறினார்கள். மகாவிஷ்ணுவின் கோரிக்கையை கேட்ட சம்புவனான சிவபெருமான் தம் திருமுடியில் சூடியிருக்கும் சந்திரனின் பிரகாசத்தை அதிகரித்த வண்ணம், திருமாலே, பிரம்மாவே, பயம் வேண்டாம், இவர்களும் பயத்தை விடட்டும். என்னிடம் முருகன் என்ற குமாரனை உண்டாக்கி அதிவிரைவில் அசுரர்களை அழிக்க செய்கிறேன் என்று கூறிவிட்டு தம் உருவத்தை மறைத்து கொண்டார். அதன் பிறகு விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் சிவன் சித்தம் நம் பாக்கியம் என்று பரவசப்பட்டு அசுரர்களின் தொந்தரவுக்கு பயந்து தங்கள் உறைவிடங்களை துறந்துவிட்டு மேருமலை குகைக்கே வந்து சேர்ந்தார்கள். அங்கு பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் ஒன்று குழுமி தங்களுடைய தலைவரான திருமாலை நோக்கி, பத்மநாபரே, இனி நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமக்கு சர்வ மங்களங்களையும் அளிக்க வல்லவரான அந்த பரமேஸ்வரனின் தரிசனம் நமக்கு கிடைத்திருந்தும் கூட நம்முடைய துரதிர்ஷ்டம் நம்மை விட்டு இன்னும் நீங்கின பாடில்லை. ஆனால் அசுரர்களுக்கோ அவர்கள் எண்ணிய காரியமெல்லாம் வெகு எளிதில் நிறைவேறி வருகிறது. நாராயணனே, இப்போது நாம் என்ன செய்வது? இனி என்ன உபாயத்தை கையாள சொல்கிறீர்கள்? எந்த உபாயத்தின் மூலமாக சிவபெருமானிடம் அதிவிரைவில் முருகன் பிறந்து அசுரர்களை சம்ஹாரம் செய்வார் என்று வினாவினார்கள். மகாவிஷ்ணு அதை பற்றி பிரம்மாவுடன் கலந்தாலோசித்துவிட்டு தேவர்களை நோக்கி, உலக மாதாவும் சிவ பிரியையுமான சக்தி தேவி தஷனுக்கு பெண்ணாக இருந்து தன் உடலை விட்டுவிட்டு இப்போது பர்வதராஜருக்கு புத்திரியாக அவதரித்திருக்கிறாள். அதிலிருந்து உலகநாதரான பரமேஸ்வரன் தம் பொறிப்புலன்களையும் அடக்கி ஒடுக்கி உள்ளத்தை ஒருமைப்படுத்தி சனகாதி முனிவர்களான யோகிகளுக்கு எளிதில் அறியப்படுத்தும் வண்ணம் தம் மெய் உருவை உபதேசிக்க விரும்பி தட்சிணாமூர்த்தியாக கைலாயத்தில் உள்ள ஆலமரத்தடியில் அமர்ந்து கொண்டு சிம்முத்திரையின் மூலமாக உபதேசித்து அவர்களின் சந்தேகங்களை தெளிவாக்கி வருகிறார். இந்த உலகம் அனைத்தும் சிவமயம். எனவே அவர் பொறிப்புலன்களை ஒடுக்கியிருப்பதால் அவர்
மயமான சகல ஜீவராசிகளும் போகங்கள் அனைத்திலும் விரக்தி அடைந்து புலன்களின் அனுபவ விஷயங்களை விஷமாக எண்ணிவிட்டார்கள். சிவபெருமானும் சக்தி தேவியும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து தனித்திருப்பதாலேயே இந்த உலகம் முழுவதும் விரக்தி மயமாக மாறியிருக்கிறது. இங்கே சிவ ஸ்வரூபத்தை தவிர வேறு எந்த பொருளுமே இல்லாததால் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் ஆண் பெண் என்ற உணர்ச்சி ஏற்படாமல் போய்விட்டது. அதாவது ஆண் பெண் என்ற இன கவர்ச்சியோ அதன் விளைவாக காம உணர்ச்சியோ ஒருவருக்குமே எழவில்லை என்றார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை முருகர் கதையான ஸ்ரீ கந்த புராண கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.